மலையில் குருவியும் காகங்களும். ஒரு அழகான காட்டுல இருந்த ஒரு மரத்தோட கிளையில மீனுக்குருவி ஒரு சின்ன கூட்டை கட்டி அதுல தன்னோட 2 குழந்தைங்க கூட வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் மீனுக்குருவி வழக்கம் போல உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. அந்த நேரத்துல காட்டுல இருந்த பறவைகள் எல்லாரும் ஒரு மரத்து மேல உட்கார்ந்து ஒரு செய்திய பத்தி பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்த மீனுக்குருவி அந்த பறவைகளோட பக்கத்துல போச்சு. மீனு, உனக்கு விஷயம் தெரியுமா? இன்னும் 2 நாட்கள்ல நம்ம காட்டுல கடுமையான மழையும் புயலும் வீச போகுதான். ஐயோ, நான் இப்ப என்ன செய்யறது? கடுமையான புயலுக்கு என்னோட கூடு தாங்காதே. ஆனா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எங்களோட வீடு ரொம்ப உறுதியா இருக்கு. எந்த மழையும் புயலும் எனக்கும் காலுவுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆமா, என்னோட வீடும் மரத்தால தான் செய்யப்பட்டிருக்கு. நானும் இந்த புயலுக்கும் மழைக்கும் கவலைப்பட வேண்டாம். நான் என் குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கு இப்பவே ஏதாச்சும் செய்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி வேகமா அங்கிருந்து பறந்து போச்சு. அது ரொம்ப தூரம் பறந்து பக்கத்து காட்டுக்கு போய் நிறைய மரக்கட்டைகளையும் மழைக்காலத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் எடுத்துட்டு வந்துச்சு. என்னாச்சுமா, இன்னைக்கு இவ்ளோ தாமதமா வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இந்த மரக்கட்டைகள் எல்லாம் எதுக்குமா? பசங்களா, நம்ம காட்டுல 2 நாள்ல பெரிய புயல் வர்றதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. நம்மளோட கூட்டை வலுப்படுத்துறதுக்காக தான் அம்மா இந்த மரக்கட்டைகளை எடுத்துட்டு வந்தேன். நாளைக்கு காலையில சீக்கிரமாவே நம்ம கூட்டை மரக்கட்டைகளால மேலும் உறுதிப்படுத்தணும். சரிம்மா, நாங்க 2 பேரும் உங்களுக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு குழந்தைங்க தான் அம்மா கொண்டு வந்த உணவை சாப்பிட்டாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. மீனுக்குருவியும் குழந்தைங்களும் தங்களோட கூட்டை சரி செய்யற வேலையை தொடங்கினாங்க. அவங்க ஒவ்வொரு மரக்கட்டைகளா அடுக்கி வச்சு தங்களோட கூட்டை மேலும் வலுவானதா மாற்றினாங்க. ஒரு வழியா சாயந்தர நேரம் வர அந்த குருவி குடும்பம் கடுமையா உழைச்சு தங்களோட கூட்டை சரி செஞ்சாங்க. மறுநாள் காலையில இருந்து காட்டுல கனமான மழையும் புயலும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த அப்பாவி குருவியோட கூடு அந்த கடுமையான புயலுக்கு ஈடு செய்ய முடியாம காற்றுல ஆட ஆரம்பிச்சது. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காற்று வேகமா வீசுது. நம்ம கூட விழுந்துடுமா? பயப்படாதப்பா, எதுவும் ஆகாது. அம்மா கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நீங்க வீட்லயே இருந்து போங்க, அம்மா இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி காகங்களோட வீட்டுக்கு பறந்து போச்சு. கழுவண்ணா, கழுவண்ணா, வீட்டோட கதவை திறங்க. இந்த மீனுக்குருவிக்கு வேற வேலையே கிடையாது. ஒவ்வொரு மழை காலத்திலயும் வீட்டோட கதவை தட்டுறதுன்னா இதுக்கு வேலையா போச்சு. ராணி, இரு, அந்த குருவி ரொம்ப பாவம். அதுக்கு ஏதோ உதவி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலுக்காகவும் தான் வீட்டோட கதவை திறந்துச்சு. கழுவண்ணா, காற்றுல என் வீடு ரொம்ப ஆடுது. உங்ககிட்ட கயிறு இருக்குல்ல, அந்த கயிறை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா என் வீட நான் உறுதியா மரத்தோட சேர்த்து கட்டிப்பேன். சரி மீனு, நான் இப்பவே எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தான் வீட்டுல இருந்த கயிறை எடுத்து மீனுக்குருவிக்கு கொடுத்துச்சு. ரொம்ப நன்றி காலுவண்ணா. இந்த மழை நின்னதுமே நான் உங்ககிட்ட இந்த கயிறை திருப்பி கொடுத்துடுறேன். சரி மீனு, நீ அப்ப கொடுத்தா போதும். எங்களுக்கு இப்ப இந்த கயிறு தேவையில்லை. மீனுக்குருவியும் அந்த கயிற்றை வாங்கிக்கிட்டு தன்னோட கூட்டுக்கு பறந்து போச்சு. தன்னோட கூட்டை அந்த கயிற்றால இறுக கட்டி அத ஒரு மரத்தோட சேர்த்து கட்டிடுச்சு. இதனால மீனுவோட கூடு காற்றுல ஆடாம பலமா நின்னுது. அம்மா, இப்ப நம்ம கூட ஆடல. எனக்கு பயமாவே இல்லம்மா. பசங்களா, இப்பதான் அம்மாவுக்கு நிம்மதி வந்துச்சு. இனிமே இந்த மழையை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். அதே நேரத்துல காட்டுல இருந்த மற்ற பறவைகளும் தங்களோட மரக்கூட்டுல ரொம்ப பாதுகாப்பா உட்கார்ந்து இருந்தாங்க. லூசி புறாவும் தன்னோட வீட்டுல சுட சுட சோளங்களை சுட்டு அந்த மழையை ரசிச்சபடியே தான் குடும்பத்துக்கு கூட சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. மிட்டு கிளியும் இனிப்பான பலகாரங்களை தயார் செய்து அந்த மழையை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த நேரத்துல காகங்களோட வீட்டுல வேற ஒரு திட்டம் போய்கிட்டு இருந்துச்சு. ஹே காலு, என்ன இது? அந்த குருவிக்கு சும்மா நம்ம வீட்டுல இருந்த கயிறை தூக்கி கொடுத்துட்டீங்க. ராணி, கயிறு நம்ம வீட்டுல சும்மா தானே இருக்கு. அதுக்காக சும்மா எல்லாம் நம்மளோட பொருளை யாருக்கும் கொடுக்க முடியாது. போங்க, அந்த கயிறுக்கு ஈடா அந்த குருவி கிட்ட ஏதாச்சும் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. ஆனா ராணி, மழைக்காலத்துக்கு தேவையான சாப்பாடு நம்ம வீட்டுல நிறைய இருக்கு.
இந்த மழைக்காலம் இன்னும் எவ்வளவு நாள் போகுமோ யாருக்கு தெரியும். முதல்ல அந்த குருவி கிட்ட இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ராணிக்காக சொன்னதுமே வேறு வழி இல்லாத காலுக்காகவும் மீனுக்குருவியோட கூட்டுக்கு பறந்து போச்சு. கலுவண்ணா என்னாச்சு? இந்த மழையில என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? மீனு, எனக்கு கேக்குறதுக்கு சங்கடமா தான் இருக்கு. ஆனா ராணி இந்த கயிற்ற மழைக்காலம் முழுவதும் உன் வீட்டுல இருக்கணும்னா அதுக்கு ஈடா தினம் தினம் ஏதாச்சும் உணவுக்கு வாங்கிட்டு வர சொல்றா அப்படின்னு காலுக்காகவும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் அந்த இடத்துக்கு ராணிக்காகவும் பறந்து வந்துடுச்சு. கலு, என்ன இந்த குருவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? மீனு, இந்த கயிறு உன் கூட்டுல இருக்கணும்னா அதுக்கு ஈடா நீ எனக்கு கூடை நிறைய சாப்பாடு தந்தாகணும். கூடை நிறைய சாப்பாடா? ராணி அக்கா, நானும் என் குழந்தைங்களுக்கு மழைக்காலத்துக்காக கொஞ்சம் சாப்பாட்டை தான் சேமிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. சாப்பாடு கொடுத்தாதான் இந்த கயத்தை இங்க வைக்க விடுவேன், இல்ல கயரை அவுத்துக்கிட்டே என் வீட்டுக்கு போயிடுவேன். ராணிக்காக இப்படி சொன்னதுமே பயந்து போன மீனுக்குருவி தான் வீட்டுல இருந்த மொத்த சாப்பாட்டையும் காகத்துக்கிட்ட கொடுத்துச்சு. அதை வாங்கின ராணிக்காக ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. ஆனா காட்டுல அந்த மோசமான புயலும் மழையும் நிக்கவே இல்ல. ராணிக்காக பேராசையோட மறுபடியும் மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனு, இன்னைக்கும் உணவு கொடுத்தாதான் இந்த கயிற்றை இங்க இருக்க விடுவேன். ராணி அக்கா, நேத்துக்கே என்கிட்ட இருந்த மொத்த உணவையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இன்னைக்கு என்கிட்ட எந்த உணவும் இல்ல. என்ன உணவு இல்லையா? அப்படின்னா என் கயிற்றை நான் எடுத்துட்டு போறேன். உணவை கொடுத்துட்டு இந்த கயிற்றை வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் அந்த மரத்துல இருந்த கயிற்றை அவுத்துட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. பசங்களா, வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வாங்க, நம்ம வீடு சீக்கிரம் கீழே விழ போகுது. உடனே பசங்களும் வேகமா தன்னோட அம்மா கிட்ட வந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவியோட கூடு அந்த மரக்கிளையில இருந்து கீழே விழுந்துடுச்சு. அம்மா, நம்மளோட கூடு விழுந்துடுச்சு. அம்மா, இப்ப நம்ம என்னம்மா செய்யறது? பயப்படாதீங்க பசங்களா, வாங்க, நமக்குன்னு ஏதாச்சும் நிச்சயமா ஒரு பாதுகாப்பான இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி தன்னோட குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து பறக்க ஆரம்பிச்சது. மிட்டு அண்ணா, என்னோட கூடு விழுந்துடுச்சு. உங்க வீட்டுல இந்த மழை நிக்கிறது வரைக்கும் எனக்கும் குழந்தைங்களுக்கும் இடம் கொடுப்பீங்களா? மிட்டு, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. மிட்டு, ஒழுங்கா நம்ம வீட்டுல இடம் இல்லைன்னு அந்த குருவி கிட்ட சொல்லுங்க. என்னால எல்லாம் அந்த குருவிகளை வீட்டுல சேர்த்துக்க முடியாது. ஆனா சோட்டி, அந்த குருவி பாவம் சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுது. ஒழுங்கா நான் சொன்னதை சொல்லுங்க. மீனு, என் வீடு ரொம்ப சின்னது. ஏற்கனவே என் வீடு காத்துல ஆடிக்கிட்டு இருக்கு. நீயும் வந்தீன்னா என் வீடு நிச்சயமா விழுந்துடும். நீ வேற யார்கிட்டயாச்சும் போய் உதவி கேளு மீனு. உடனே மீனுக்குருவியும் புறாவோட வீட்டுக்கு பறந்து போச்சு. புறானே, நீங்களாச்சும் எனக்கு வீட்டுல இடம் கொடுப்பீங்களா? என்னோட கூடு மழையில உடைஞ்சு போயிடுச்சு. மீனு, என் வீடு ரொம்ப வலிமை இல்லாதது. நானே இப்போவும் அப்போவோன்னு பயந்துகிட்டு இருக்கேன். நீ வேற யார்கிட்டயாச்சும் போய் உதவி கேளு மீனு. இந்த மாதிரியே அந்த காட்டுல எந்த பறவைகளுமே மீனுக்குருவிக்கு தன்னோட வீட்டுல இடம் கொடுக்கல. மீனு ரொம்ப வருத்தத்தோட தன்னோட குழந்தைகளை ஒரு மரப்பொந்துல வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்துச்சு. பசங்களா, நீங்க இங்கே பத்திரமா இருந்துக்கோங்க. அம்மா வெளியே போய் உங்களுக்கு சாப்பாடு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு சீக்கிரம் வாங்க. எங்களுக்கு இங்க தனியா இருக்க பயமா இருக்குமா? பயப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. அம்மா சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. அந்த நேரத்துல உயரமான மரக்கிளையில இருந்து ஒரு மோசமான கழுகு குழந்தைங்க 2 பேரும் தனியா இருக்கிறத பார்த்துடுச்சு. ஆகா, இந்த மழையில இந்த சின்ன குருவிகளை சாப்பிட்டா ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கழுகு குழந்தைங்களோட பக்கத்துல வந்துச்சு. கழுகு, நீங்க எங்களை சாப்பிடாதீங்க. எங்க அம்மா பாவம் எங்களுக்காக உணவெடுக்க போயிருக்காங்க. திரும்பி வந்து நாங்க இல்லைன்னு தெரிஞ்சா எங்க அம்மா ரொம்ப அழுவாங்க. ஆமா கழுகு, எங்க அம்மாவுக்கு எங்களை தவிர வேற யாரும் இல்ல. எங்களை சாப்பிடாதீங்க. நீங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது வீட்டுல உங்க குழந்தை இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும் அப்படின்னு அந்த குழந்தைங்க 2 பேரும் பேசினதை கேட்ட கழுகுக்கு கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. ஐயோ, நான் எவ்வளவு மோசமா நடந்துக்க பார்த்தேன். இந்த 2 சின்ன குழந்தைங்களையும் சாப்பிடுறதுக்கு எனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு கழுகு பேசிக்கிட்டு இருந்த நேரம் மீனுக்குருவி வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. தயவு செஞ்சு என் குழந்தைங்களை சாப்பிடாதீங்க. என்ன சாப்பிடுங்க. என் குழந்தைங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாது. அம்மா குருவி, நீ பயப்படாத. நான் உன்னையும் உன் குழந்தைங்களையும் எதுவும் செய்ய மாட்டேன். உன் குழந்தைங்களோட பேச்சு என் மனசை மாத்திடுச்சு. நீங்க இங்க இருக்கிறது பாதுகாப்பு இல்ல. வாங்க, என் வீட்டுல நீங்க பத்திரமா இருந்துக்கலாம். நீங்க
ஒரு கழுகு. நான் உங்களை நம்பி எப்படி உங்க கூட வர முடியும்? கவலைப்படாத, என் வீட்லயும் உன்னோட குழந்தைங்க மாதிரி ஒரு சின்ன குழந்தை இருக்கா. அவன் கூட உன் குழந்தைங்க ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு கழுகு சொன்னதை கேட்டதுமே மீனுக்குருவியும் கழுகுக்கு கூட பறந்து போச்சு. மீனுக்குருவி அந்த கழுகோட வீட்டுல மழை நாட்கள் முழுவதும் ரொம்ப பாதுகாப்பா உட்கார்ந்துருந்துச்சு. பசங்களா, இந்த கதையிலேருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நமக்கு கஷ்டம் வர்ற நேரத்துல நமக்கு உதவி செய்யாதவங்க நண்பர்களே இல்ல. உண்மையான நண்பர்கள்னா நம்மளோட கஷ்ட நேரத்துல நம்ம கூடயே இருப்பாங்க. அன்பும் இரக்கமும் பிறருக்கு உதவுற குணமும் தான் எப்போதுமே ஜெயிக்கும். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். பிரசன்னா, த்ரிஷாலினி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கீர்த்தி, குமரகுருபரர் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். யுத்திஷா, தன்விஷா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஷர்வின், சர்வேஸ்வரன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அதர்வா, சஸ்திகா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மௌலிதரன், மைத்திலி 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கௌசல்யா, ரஞ்சினி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கவினேஷ், கவினிலா 2 பாப்பாவுக்கும் ஒரு பெரிய ஹாய். கவிப்ரியன், தஷ்வந்த் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் சக்தி, புஜியா, ரணிதா, அப்துல் ரகுமான், ஷேக், ரேஷ்மா, அசீம் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் கைலேஷ், ஹாய் இனியவன் பாப்பா, சாய் ஹரிஷ், அவினயா, ரஹான், ரணிதா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் கீர்த்தனா, ஹாய் தன்வி, ஹாய் அகியன், பல்லினா, பெனிஷ் சாஸ்திரி, பவித்ரா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அழைத்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.